So Taylor series formula ஞாபகம் இருக்குங்களா? எழுதிட்டுங்களா? எழுதிருங்க சார். Taylor series. So formula என்ன? Taylor series ஓட formula f of z equal to நம்மளுக்கு வேரிஸ் ஃப்ரம் 0 டு 0 ஓட கான்செப்ட் கரெக்ட்டுங்களா? அப்ப நம்மளுக்கு 0 ஓட கான்செப்ட்ங்கும்போது மெக்லர் சீரிஸ் ஆகும். அப்ப a இஸ் நான் ஈக்குவல் 0னா அதுக்கு பேர் மெக்லர் சீரிஸ். a இஸ் எனி பாயிண்ட்னா அதுக்கு பேர் டெய்லர் சீரிஸ். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா f of z equal to f of a plus f dash of a into z minus 1 plus f double dash of a divided by 2 factorial into z minus a whole square plus f triple dash of a into 3 factorial z minus a the whole cube plus dot dot dot. This is infinite series. அப்போ ஒரு nth term போட்டுட்டு nth derivative இதுக்கு பேர் nth derivative of a divided by n factorial into z minus a whole power n plus dot dot dot. இதுக்கு பேர் டெய்லர் சீரிஸ். அதாவது பவர் பார்த்தீங்கன்னா உனக்கு பாசிட்டிவ் பவர் மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவ் பவர் இருக்காது. நெகட்டிவ் பவர் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் டெய்லர் சீரிஸ். நெகட்டிவ் பவர் இன்வால்வ் ஆகிட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் லாரன்ஸ் சீரிஸ். அப்ப லாரன்ஸ் சீரிஸோட ஃபார்முலா கொடுத்துறோம் பார்த்துக்கோங்க. லாரன்ஸ் சீரிஸ். ஸோ லாரன்ஸ் சீரிஸ் நெகட்டிவ் பவரும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், பாசிட்டிவ் பவர் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ அதனுடைய எஃப் ஆஃப் இஜெட்டோட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் n varies from 0 to infinity an into z minus a whole power n plus summation n varies from 1 to infinity bn divided by z minus a whole power n. இதான் வந்து நம்மளுடைய டெய்லர் சீரிஸ்ல இருந்து லாரன்ஸ் சீரிஸோட ஃபார்முலா. லாரன்ஸ் சீரிஸ்னா பாத்தீங்கன்னா இங்க பவர் வந்து டினாமினேட்டர்ல வருது, அதனால இது நெகட்டிவ் பவர், இந்த சைடு வந்து பாசிட்டிவ் பவர். ஓகே பாப்பா? டெய்லர் சீரிஸ் ரிகார்டிங் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். மேபி 1 or 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணா அப்புறம் மெக்லர் சீரிஸோட டாலர் நம்மளுக்கு லாரன்ஸ் சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இதுவும் கேட்க சான்ஸ் இருக்குது, அதனால இதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எக்ஸ்பேண்ட் e power z in a Taylor series about z equal to 0. Is correct? Then எடுக்கிறீங்க f of z equal to e power z எடுக்கிறீங்க. நம்ம டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஈஸியா போறதுக்காக டேபிள் ஃபார்ம் பண்ணி போட கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனால நான் டேபிள் ஃபார்ம் பண்றேன். நீ டேபிள் இல்லாத போட்டதே டேபிள் ஃபார்ம் பண்ணி போட்டதே அது ஒன்றும் இஷ்டம் தான். டேபிள் வேணுங்கிறாங்க வேணாங்கிறாங்க அப்படி கிடையாது. போட்டினா கடற்கடன் போட்டலாம், இல்லைன்னா நீ இப்போ ஈஸியாகவும் போட்டலாம், அது தப்பு கிடையாது. நம்மளுக்கு டெய்லர் சீரிஸ் பண்ணணும் அப்படி என்னென்ன வேல்யூ வேணும் அதை நம்ம அங்கேயே டெரிவேட்டிவ் போட்டு ஈஸியாக போட்டலாம். அதுக்கு டேபிள் போடுறேன். ஃபர்ஸ்ட் டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா எழுதிங்க, அப்போ என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்னு தெரியும். f of z equal to f of a plus f dash of a divided by 1 factorial into z minus a power 1 plus f double dash of a divided by 2 factorial into z minus a whole square plus f triple dash of a divided by 3 factorial into z minus a the whole cube plus dot 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 னு வச்சுங்க. அப்ப அட்லீஸ்ட் என்ன வேணும், ட்ரிபிள் டெரிவேட்டிவ் வரைக்கும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சு போடணும். அவன் சொன்னாலும் ட்ரிபிள் டெரிவேட்டிவ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அவன் சப்போஸ் ஒரு மென்ஷன் பண்ணிட்டா நீங்க அது வரைக்கும் போட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of z equal to e power z. இங்க ஃபங்க்ஷன் என்ன வருமோ அதை எழுதுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு about a ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க, 0ன்னு சொல்லிக்கிறாங்க. about a ஓட வேல்யூ. ஓகே, ஃபங்க்ஷன் அட் ஆர் ஃபங்க்ஷன் about a equal to 0. சரி, ஓகே. இப்போ என்னாச்சு, e power z. அப்ப f of a ஓட வேல்யூ f of 0 ஓட வேல்யூ e power 0, e power 0 ஓட வேல்யூ 1. சரியா கபிலேஷ்? இது f of z முடிஞ்சிச்சு, f of a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சோ அடுத்த ஒருக்கு என்ன, f dash கண்டுபிடிக்கணும். f dash of z ஈக்குவல் என்ன கிடைக்கும், again e power z. அப்ப f of 0 ஓட வேல்யூ is also e power 0 f dash equal to 1. இது f double dash வேல்யூ, f triple dash வேல்யூ.
எல்லாமே e பவர் z இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் 1 1ன்னே கிடைக்கும். அப்ப எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும்? f double dash equal to 1, f triple dash is also 1. அப்ப எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா உங்களுக்கு ஈஸியா ரிசல்ட் வந்துரும். அப்ப என்னாச்சு? f of z e power z equal to f of a One. plus f dash of a 1 divided by 1 factorial into z minus 0 whole power 1 plus இது என்ன கிடைக்கும்? f double dash of a 1 divided by 2 factorial into z Z minus square. 1 by 3 factorial into z minus 0 whole cube plus dot dot dot. கரெக்டாப்பா? அப்ப e power z equal to 1 plus z by 1 factorial plus z squared by 2 factorial plus z cube by 3 factorial plus dot 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 போயிட்டே இருக்கும். சரியாப்பா? இது ஒரு நார்மல் சம் நாலேஜுக்காக போட்டிருக்கிறோம். சரிங்களா? இதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா கேட்கிற மாதிரி ஒரு கேட்கறாங்கன்னா அது வேற மாதிரி சம்ஸ் வரும். அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ரெசிப்ரோக்கல் சம்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போறது? இது 0 எவ்வளவு 0 அப்ப 0 இல்லாத வேற பாயிண்ட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन சரியாமா? ஓகே சார். expand 1 by z minus 2 at z equal to 1 in a Taylor series. In a Taylor series. So என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எழுத முடியும். இங்க வந்து ஃபங்க்ஷன் எழுதிக்கீங்க. இங்க at x equal to பதிலா z equal to 1 போட்டுக்கறாங்க. அப்ப ஃபங்க்ஷன் at z equal to 1 என்ன ஆகும் பாப்போம். இது எப்பயுமே தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்க மாட்டாங்க. பாத்துக்கோங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் முடிச்சிடாதீங்க. So first value f of z அவனே கொடுத்துட்டான். அப்ப f of z equal to 1 by z minus 2. அப்ப z equal to 1 அப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? f of 1 equal to 1 by 1 minus 2 equal to minus 1. இப்ப f dash of z கண்டுபிடிக்கணும். கலர் மாத்தி போட்டுறேன். அப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்ன கிடைக்கும்? -1 divided by z minus 2 the whole square கிடைக்கும். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? f dash of 1 equal to இது ஆல்ரெடி -1 டினாமினேட்டர் தெரியும். ஆல்ரெடி -1 divided by -1 the whole square ன்னு ஆயிருது. அப்ப என்ன கிடைக்குது? again -1 ன்னு வருது. சரியாப்பா? அப்ப f double dash of z f double dash of z என்ன கிடைக்கும்? +2 ன்னு ஆயிரும் divided by z minus 2 the whole cube ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப f double dash of 1 is also என்ன கிடைக்குது? டினாமினேட்டர் -1 whole cube நியூமரேட்டர் 2 அப்ப again என்ன கிடைக்குது? -2 ன்னு வருது. கரெக்டாப்பா? அப்ப f triple dash என்ன கிடைக்கும்? 2 into 3 வந்து 6 ன்னு ஆகுது. கரெக்ட்டுங்களா? f 2 into 3 6 அப்ப -6 divided by z minus 2 the whole power 4 ன்னு வருது. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? f triple dash of 1 equal to -6 divided by -1 the whole power 4 equal to -6 ன்னு ஆகுது. கரெக்டாமா? அப்ப இப்ப நமக்கு டெய்லர் சீரிஸ் என்ன? f of z equal to f of a. f of a ஓட வேல்யூ -1. அப்ப -1 plus f dash of a is also -1. -1 divided by 1 factorial into z minus a. z minus a னா a ஓட வேல்யூ எவ்வளவு? 1 தான். 1 அடுத்தது என்ன? -2 divided by 2 factorial z minus 1 the whole square. சூப்பரா இருக்குது. அப்ப -6 divided by 3 factorial z minus 1 the whole cube plus dot dot dot. அப்புறம் நமக்கு என்ன ஆகுது? இந்த 2 factorial 2 கட் ஆயிரும். 3 factorial 6 ம் கட் ஆயிரும். 3 factorial வேல்யூ 6 னால டைரக்டா கட் பண்ணிட்டேன். அப்ப f of z 1 by z minus 2 equal to என்ன வருது? நம்மளோட ஆன்சர் -1 minus of z minus 1 minus of z minus 1 the whole square. கரெக்டா கண்ணு? அப்ப என்னது? minus of z minus 1 the whole cube minus dot dot dot. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய டெய்லர் சீரிஸ் கான்செப்டோட ஆன்சர். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன லாரன்ஸ் சீரிஸ் பார்க்கலாம். இல்ல ஓகே. ஓகே.